பாரதி சொல்லுகிறார், நான் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைந்து விட்டேன் என்கிற திருப்தியோடு சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். விவேகானந்தருக்கும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். பாரதியாரையும் விவேகானந்தரையும் சமகாலத்தில் வாழ்ந்த 2 பெரும் தலைவர்கள். இருவருக்கும் நிறைய வேறுபாடுகளும் ஒற்றுமைகளும் இருக்கின்றன. இருவருமே முண்டாசுக்காரர்கள். பாரதி வெள்ளை முண்டாசு, விவேகானந்தர் காவி முண்டாசு. இரண்டாவது, இருவருமே 39 வயது வரை மட்டுமே வாழ்ந்தவர்கள். விவேகானந்தர் இறந்த போது பாரதிக்கு வெறும் 20 வயது தான். 1902 விவேகானந்தர் இறக்கிறார், தனது 39வது வயதிலே. மகாகவி பாரதி 1921 மரிக்கிறார். கிட்டத்தட்ட இருவரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள். இருவருக்குமே சிறு வயதில் கணக்கு பாடம் பிடிக்காது. இருவருமே இந்த தேச விடுதலையை லட்சியமாக கொண்டவர்கள். 2 பேரிடமே இந்த எதிர்மறை சிந்தனை என்று சொல்லுகிறோமே, அந்த நெகட்டிவ் சிந்தனையே இல்லாத மனிதர்கள். இருவருமே பிறர் தூண்டுதலால் ஏற்றம் பெற்றவர்கள். மகாகவி பாரதி சகோதரி நிவேதிதாவை சந்தித்ததற்கு பிறகு பெரிய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். அதை போல ராமகிருஷ்ணரை சந்தித்ததற்கு பிறகு விவேகானந்தர் பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். இவர்கள் இருவருமே 2 மற்றவர்களால் தூண்டப்பட்டவர்கள். இவர்களுக்குள் எதிர்மறை சிந்தனை என்பது கிடையாது. இருவருமே எதையும் நேர்மறையோடு சந்திக்கிற மனிதர்கள். இருவரிடமும் சோம்பல் என்பதே இல்லாமல் வாழ்ந்த மனிதர்கள் என்று சொல்லலாம். உற்சாகமாக எப்பொழுதும் வாழ்க்கையை கடத்த வேண்டும் என்று கருதுகிறவர்கள். பாரதி பல வகையான பாடல்களை, கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார். ஆனால் தாலாட்டு பாடலை பாடியதே கிடையாது. விவேகானந்தரும் சோர்வுற்று எந்த உரையும் இருக்காது. எழுமின் விழுமின் என்று உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலேதான் இருவரினுடைய உரையும் இருக்கும். அதை போல அச்சம் தவிர, அஞ்சாதே, எதற்கும் துணிந்து நில் என்று சொல்லுகிற வகையில் தான் இருவரினுடைய உரைகளுமே இருக்கும். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று தான் சோர்ந்து போய் நிற்கிற நேரத்தில் கூட பாரதி பாடியிருக்கிறார். எந்த விதமான பொருளாதார பாதுகாப்பும் இல்லாத சூழலில் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று நேர்மறையாகத்தான் பாடினான் பாரதி. அதை போல ஆத்திச்சூடி எழுதுகிற போது கூட அவ்வை அறம் செய்ய விரும்பு என்று அகரத்துக்கு தொடக்கம் கொடுத்தார். ஆனால் பாரதி அச்சம் தவிர என்று அதை கூட இளைஞர்களை உற்சாகப்படுத்துகிற வரியாகத்தான் பாரதி கொடுத்தார். பாரதி, விவேகானந்தர் இருவருமே போர்க்குணம் மிக்கவர்கள். எதையும் எதிர் நின்று சமாளித்து எதையும் செய்ய முடியும் என்று நம்பியவர்கள். பாரதி சொல்லுகிறார், நான் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைந்து விட்டேன் என்கிற திருப்தியோடு சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். விவேகானந்தருக்கும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. இருவருக்குமான ஒரு மைய வேறுபாடு என்று சொன்னால், பாரதி தேச விடுதலையை முதன்மையாக கருதினார். விவேகானந்தர் ஆன்ம விடுதலையை முதன்மையாக கருதினார். இன்னொரு முக்கியமான வேறுபாடு, பாரதி தெய்வ நம்பிக்கைக்கு முதலிடம் கொடுத்தார். ஆனால் விவேகானந்தர் தன்னம்பிக்கைக்கு முதலிடம் கொடுத்தார். நடந்ததை நினைத்து நினைத்து புலம்பாதே, சாகிற போது கூட ஒரு பெரும் லட்சியத்துக்காக வாழ்ந்து மடிந்து போ என்று சொன்னான் விவேகானந்தர். பாரதி இந்த சில்லறை மனிதர்களை கண்டு வேடிக்கை மனிதர்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே என்று பாரதி பேசுவதையும் பார்க்க முடிகிறது. எனவே பாரதியும் விவேகானந்தரும் இந்த மண்ணை உற்சாகப்படுத்த வந்தவர்கள். ஆனால் அவர்கள் அதிக காலம் வாழவில்லை. ஒரு 39 ஆண்டு காலம்தான் அவர்கள் இருந்தார்கள் என்றாலும் கூட இன்றைக்கும் நம்மோடு வாழ்கிறார்கள் என்கிற நிலையை எட்டியதற்கு காரணம் அவர்களுடைய நேர்மறை எண்ணங்களும், எதையும் உயர் நோக்கோடு
பார்த்த பார்வையும் தான். இந்த பார்வைதான் நாம் பாரதியிடமும் விவேகானந்தரிடமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை குணங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த முயற்சி முரியசன் என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.